பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி பண்ண போறோம். ஸோ குடும்பத்தின் தோற்றங்களில் ஒரு ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சமையல். ஸோ அதனால மட்டன் கிரேவி பண்றோம். எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியும் தரேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. எங்க வீட்டு ஸ்டைலோட மட்டன் கிரேவி இது. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கும் மட்டன் கிரேவி. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ, மட்டன், சால்ட் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா. இது ரெண்டுமே கடையில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஆச்சி மசாலா அது வாங்கிக்கலாம், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வகைகள், இதெல்லாம் வந்துட்டு பட்டை வகைகள்லாம் வந்துட்டு எல்லா நான்வெஜ்லேயுமே சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், பட்டை, சும்மா தேவையான அளவு ஆயில். ஏன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் நான்வெஜ் பண்ணுறோம் இல்லையா, நான்வெஜ்ல எப்பவுமே ஆயில் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு நான்வெஜ்ன்றது வந்து கொழுப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது இல்லையா. ஸோ அதனால எப்பவுமே வந்து நான்வெஜ் செய்கிறப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இந்த காஞ்ச நேரத்தில் என்ன பண்ணோம்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பூ, சீரகம் கொஞ்சம், சீரகம் எப்பவுமே ஹெல்தி தான், சோம்பு நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய சக்திக்கு ரொம்ப நல்லது, மேத்தி இலை கொஞ்சம், இந்த பூ. ஓகேங்களா. நல்லா ஃப்ரை ஆன உடனே ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான்வெஜ்க்கெல்லாம் எப்பவுமே நல்ல ஆனியன் சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஆனியனாவது சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஆனியன் ரொம்ப நல்லது. ஸோ ஆனியனில் இருக்கிற நீர் சக்தி ரொம்ப நல்லது. நமக்கு எப்பவுமே ஆனியன் சீக்கிரமாக வதங்கணும்னா அது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கலான்ட்டு. அதனால ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. சில பேர் வந்து மட்டனை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு வேக வச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து கிரேவி பண்ணுவாங்க. எடுத்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டு அதுக்கப்புறம் விசில் கொடுத்தா அது ஒரு ஃப்ளேவரபுளாக நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தடவை எல்லாம் செய்ய போகிறேன். லைக் ஆனியன் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு மட்டன் அதுலேயே போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சாக்கா கண்டிப்பாக இதுலேயே எல்லாமே ஃபுல் குக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்துட்டு அதெல்லாம் பண்ண தேவை கிடையாது. இப்படியே ஒரே குக்கர்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ண விடணும். நம்ம ஆனியன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ரௌனாக ஃப்ரை பண்ண விடுறோமோ, மீன்ஸ் ரொம்ப ப்ரௌனாக கிடையாது, ஒரு ஃப்ளேவரபுளாக ப்ரௌனாக ஃப்ரை பண்ணும் போது நம்மளோட சாப்பாடு நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால என்றைக்குமே ஆனியன் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஆனியன் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளோட டிஷ் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. டெய்லி இது ஒரு நல்ல டிப்ஸ் நண்பர்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி நம்மளோட சாப்பாடில் ஒரு ஆனியன் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஆனியன் சேர்த்துக்கணும். அது நம்ம என்ன சாப்பாடு சேர்ந்தாலும் சரி, ஃப்ரெஷ் ஆனியன் சாப்பாட்டில் இல்லை, ஃப்ரெஷ் ஆனியன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெய்லி நம்ம சாப்பாடில் ஒரு ஃப்ரெஷ் ஆனியன் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா.
இன்னொரு டிப்ஸ் கூட. இப்போ ஆனியன் நம்மளுக்கு ஜல்தி ஆயிடணும், ஜல்தி ஃப்ரை ஆகணும்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளேட் போட்டு கூட வைக்கலாம். இப்போ விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க வீட்டுக்கு, நம்மளோட சமையல் சீக்கிரமா ஆகணும்னாப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மூடி போட்டு போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமா நம்மளுக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இது. ஸோ ஹெல்தியும் கூட. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ நான்வெஜ்ஜில் அவ்வளோ ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இன்னொன்று வந்துட்டு நம்மளோட நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து மட்டன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல நம்ம மட்டன் சேர்த்துக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஆயிலோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இந்த இடத்துல நம்ம நான்வெஜ் போட்டுருவோம். இப்போ ஒரு சில பேர் எப்படி செய்வாங்கன்னா, இந்த இடத்துல வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணிடுவாங்க, தக்காளி யூஸ் பண்ணி அது ஒரு பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா கறி போடுவாங்க. கறி போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு கவுச்சி ஃப்ளேவர் கொடுப்போம். நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்பவுமே எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமே நான் நான்வெஜ் போட்டுருவேன். ஏன்னா சிக்கனோ மட்டனோ வேற எந்த கறி அந்த மாதிரி நம்ம செஞ்சாலுமே இந்த இடத்துல நான் கறி போடுவேன். ஏன்னா வந்து அந்த நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி அந்த நான்வெஜோட ஸ்மெல் நம்மளுக்கு இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி ஆயிடும். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆகும். அந்த ஹீட்டு சூடுக்கு போடுறதுக்கு ஒரு ஆஃப் பாயில் ஆகும். நீங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி ஒரு 2 minutes அப்புறமா நம்ம தக்காளி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த தக்காளியோட அந்த தண்ணீர் இறங்குறப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்படி இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம்னா, நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கிரேவியோட ஃபினிஷிங்ல இந்த 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த காரம் ஃப்ளேவர் வந்து இறங்கி கொடுக்கும். ஸோ கருவேப்பிலையும் அந்த நேரத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இந்த இடத்துல ஏன் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி கொடுக்கும். ஏன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறியிலேருந்து தண்ணி வரும். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு நம்மளுக்கு இங்கே தான் அந்த ஃப்ளேவரபிள் கிடைக்கும். பாருங்க, இப்படி தெரியும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியும்.
லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. நம்ம லைட்டாக சால்ட் இந்த இடத்துல போடணும். ஏன் போடணும்னு பார்த்தா நம்மளுக்கு தக்காளியுமே சீக்கிரமாக வதங்கணும் இல்லையா, அந்த வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக போடணும் நம்ம உப்பு. இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாம் கறியிலேருந்து நம்மளுக்கு பாருங்க இவ்வளோ தண்ணி கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தண்ணி வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போ நம்ம மசாலா போடலாம். சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் வந்துட்டு நான் ஒரு இடத்துல நாங்கள் வாங்குகிறோம். அந்த இடம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்பூன் ஃபுல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா நல்ல காரம் அது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஷாப்பை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தனியாக வந்துட்டு உங்களுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட கிரேவி வந்துட்டு திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம தனியாக யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்றைக்குமே தனியாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட அழகாக போடலாம் தனியாக. ஸோ இது கடையில் வாங்கினது தான். மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா. ஏன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா நம்ம போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடையில் அந்த அரைச்சி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அரைச்சி கொடுக்குறது வந்துட்டு நம்மளோட கிரேவிக்கு எடுத்து கொடுக்குறது அதுதான் ஃப்ளேவர்ஸு. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ், அதுதான் நல்லாயிருக்கும். பாருங்க ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக வருது. யாராவது எனக்கு சமையல்ல டிப்ஸ் கொடுக்கறதா இருந்தா என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் சமைக்கிற சாப்பாடுல என்னைக்குமே இந்த ஸ்மெல் வந்ததே இல்லை நண்பர்களே. ரொம்ப எங்க வீட்டுல நான் திட்டு வாங்குறேன் இதுக்கு. உங்களுக்கு யாராவது ஒரு டிப்ஸ் எனக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, சமையல் செய்யறப்போ எப்படி ஸ்மெல் வரணும்ன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா எங்க வீட்டுல வந்து சமையல் நல்லா இருக்குதுன்றாங்க, ஆனா ஸ்மெல் தான் வரமாட்டேங்குது நண்பர்களே. நான் அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகேவா? தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால மசாலாலாம் போட்ட உடனே ஒரு மாதிரி திட்டமாயிடும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வேகணும் இல்லையா, ஸோ அதனால 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 கிளாஸ் ஊற்றியிருக்கேன். ஓகேவா? இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுறேன். ஓகேவா? அப்பயே நம்ம 1 கிளாஸ் ஊற்றணும். ஸோ இன்னும் ஒரு 1/2 கிளாஸ், ஏன்னா மட்டன் வந்து வேவறதுக்கோசரம். ஓகே, 1.5 கிளாஸ் ஊற்றிட்டுமா? இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளோட தேவையான அளவுக்கு உப்பு யூஸ் பண்ணிக்கப்போம். உப்பு போட்டோம். டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு போட்டுட்டோம். ஓகே, நல்லா இருக்கு. ஸோ நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் இப்போ நம்ம குக்கர் விசில் மூட போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரா பச்சை கருவேப்பிலை மேலே தூவிக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய், நான் சொன்ன மாதிரி 2 பச்சை மிளகாய் இந்த நேரத்தில் சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக புதினா. ஓகேவா? இது எல்லாமே ஏன் லாஸ்ட்ல சேர்க்குறோம்னா, செம ஸ்மெல் வரும் அப்படின்னு நான் நினைச்சு போடுறேன் நண்பர்களே. ஆனால் ஸ்மெல் வருமான்னு தெரியாது. ஸோ கொத்தமல்லி. ஓகேங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், குக்கரை மூட போறோம்.
மெயினா என்ன தேவை, விசில் தேவை. ஸோ விசில் போடாம விட்டோட என்ன ஆகும் தெரியும் தானே. ஸோ அதனால விசில் போட்டுருவோம். வாங்க வாங்க நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரணும். சும்மா விசிலும் போட்டாச்சு. இப்போ நம்ம விசிலுக்கு எவ்வளவு நேரம் காக்கணும் சொல்லுங்க. 3 to 4 விசில் வரணும். வந்த உடனே நம்மளோட இன்னியோட மட்டன் கிரேவி வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மட்டன் கிரேவி நான் செஞ்சு முடிச்ச உடனே அதை நம்ம வந்து டேஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், நான்வெஜ் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து டெய்லி செஞ்சு தருவேன். ஓகேங்களா? நான் விசில் வந்துச்சு. கேஸ் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ். ஸோ விசில் வந்து இறங்கணும். அவசரப்பட்டு விசிலை எடுத்து விட்டுறாதீங்க. விசில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, விசில் இறங்கிடுச்சு. ஸோ பார்ப்போம். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குதா? ஓகே, வைத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா கொஞ்சமா டேஸ்ட் பார்க்கலாம். சூடா சாப்பிட போறீங்க. ஸோ நல்லா ஊதி சாப்பிடுங்க. ஏன்னா சூடா இருக்கு இல்லையா? உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது. நல்லா வேகமும் செஞ்சிருக்கு. ஸோ 4-5 விசில் விட்டோம்னா நல்லா பஞ்சு போல கறி வந்துடும். ஓகேங்களா? ஸோ சாப்பிட்டேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செஞ்சு பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? பாய்.